இந்த ஷூட் முடியிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது ஃபைனலா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டேரக்டர் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸ்பாட்ல சொல்லும் போது சொருவர்களும் ஷாக்கு, சொருவு வாங்குறவங்களும் ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆடியன்ஸுக்கு ஷாக்கு. என்னடி சொல்ற? அந்த ஷாக்குக்கான விளக்கத்தை இப்ப தெளிவா அவர் கொடுப்பாரு டேரக்டர் சார். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஷாக்குக்கான விளக்கம் என்னன்னா ஷாக் ஆகணுன்றதுக்கு தான் அது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பாடத்துல எப்படி இருக்கும், தங்கச்சி தான் உயிருக்கு உயிரா இருக்கும், தம்பிங்க குத்திடுவாங்க. இதுல தம்பிங்களை காட்டுறதுக்கு சீக்வன்ஸ் இருந்தது, எடுக்க முடியல. தங்கச்சியை குத்த வச்சிடலாம் அப்படின்றதான் கதையா நிறைய இருந்தது. அதெல்லாம் எடுக்க முடியாததால அது நான் சொல்லவும் இப்ப கூடாது. அதெல்லாம் எடுக்க முடியல, உங்களுக்கு எல்லாம் காட்டவும் இல்லை. தங்கச்சி உயிரா இருக்கா படத்துல, இதுல உயிர் எடுக்கிறா, அவ்வளவுதான். ஒரு சிம்பிள். எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத காலித்தனம் வேலை எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஹீரோவோட ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் பண்ணும்போது தேவையில்லாம உன்னால தானே என் அப்பா செத்து போனாரு, நம்ம அப்பா செத்து போனாரு. ஆமா, இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து தீப்பு தான். அவர் வந்து தேவையில்லாத சண்டையை வந்து போகாம தனுஷ் தான். அண்ணன் வந்து தேவையில்லாம வம்ப இழுத்துன்னு வந்ததுனாலதான் அவங்க அப்பா இறந்து போனான்ற கோவம் வந்து அந்த தங்கச்சி இருந்ததுனால அண்ணனை குத்துனாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா நினைச்சிருப்பாங்கல்ல. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து இன்னொரு யங் டேலண்ட் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து ஊஃபர். அது என்னங்க ஊஃபர் சபரி? ஊஃபர் அப்படின்னா டான்சர், ப்ரொஃபஷனல் டான்சர் மீனிங். ஊஃபர் அந்த நல்லா இருந்துச்சு, ஸ்டைலிஷா இருந்துச்சுன்னு அப்படியே சேர்த்து வச்சுட்டேன். நீங்க வந்து பயங்கரமா அப்படியே ஆமா, என்ன சப்வூஃபர் பண்ணிட்டீங்களா கேட்டாங்க. ஸ்பீக்கர் ரொம்ப ஆக்ரோஷமா வச்சிருந்தீங்க. அவங்க எப்படி பாட்டு எதே மாதிரி இருக்கோ அது மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அவ்வளவு பாட்டு ரொம்ப ஃபயரா இருந்துச்சு, நாமளும் ஃபயரா மாறிட்டோம். அப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ், மினி பட்ஜெட் விஜய் சேதுபதி. இந்த மாதிரி பல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, சொல்லுங்க. நீங்க அரகாசுரன்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு வில்லன் ரோல் பண்ணிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நயா பைசல வந்து பண்றீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணேன், அது பாட்டு வந்து நான் பாட்டு போனேன். அதுன்னு உண்மைதான். ஆனா முன்னாடியே விக்கி அண்ணா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு காவாலால. அடுத்து சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், ரீல்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி வந்து புட்சர் அது நீங்க அந்த கேப் பண்றீங்களா? ஆமா, அது வேற இது வேற. ஆனா உங்களுக்கு நடிச்சா வில்லன் தான். இல்ல எது வேணா நடிக்கலாம், ஆனா குடுக்கறது அதுதான். வில்லன் மட்டும் தான் வருது. ஏன்னா இந்த மூஞ்சிக்கு அதுதான் செட் ஆகும்னு அவங்களுக்கு தோணுது. ஹீரோக்கு நிகரானவர் வந்து வில்லன் தான். ஒரு விஷயம் தோணுது, சொன்ன அடிப்பாங்களோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ரஜினி சார் வில்லனா தான் நடிச்சாரு, அது பாத்துக்கங்க, அது நோட் பண்ணிக்கங்க. ஓகே, என்னென்ன சொல்றாங்க பாருங்க. தலைவர் ஃபேனுங்க நானு, தலைவர் ஃபேனு. ஆமா, உண்மை. அவரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துன்னு நான் இப்போ வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். திடீர்னு பாலா சார் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போது விக்கி அண்ணா இந்த மாதிரி கேட்குறாங்க, வில்லன் சார் பண்றியா? ஏன்னா வேற ஒரு வில்லன் பண்ணாங்க, அவரு வரலன்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க மூலியமா தான் இவங்க மூலியமா எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. முக்கியமா அவருக்கு நன்றி. அவர் பேர் தெரியுமா? தெரியாது, அவர் பேர் தெரியாது அவருக்கு. அவருக்கு நன்றி. ப்ரொடியூசர் சார் அண்ணன் பேர் வந்துச்சு, கொஞ்சம் ரோல் ஆகுது. சோடா என்ன இருக்கு இல்லையா? திப்பு அண்ணன் அவர் தான் ப்ரொடியூசரு. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஆயிட்டோம். ரோல் ஆகுது, க்ளோஸ் ஆயிட்டாங்க. பேர் தெரியல, ஆனா க்ளோஸ் ஆயிட்டு பேர் தெரியல. இல்ல பஸ் காலையில சாப்பிடல, அதனால கொஞ்சம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உண்மை. இல்ல
பரவாயில்ல சார். கவர்ல வந்து வீடியோ வெற்றி பெறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஆமா உண்மைதான். நன்றி. சரி சொல்லுங்க, நீங்க அந்த உங்க போர்ஷன்லாம் வரும்போது பயங்கரமா அந்த ஸ்லோ மோஷன் வீடியோலாம் உங்களுக்கு காட்டும்போது அப்படியே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா பூஸ்ட் பம்பாக தான் இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெய் சிலிர்த்துட்டேன். ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. நிஜமாக அழுதுட்டேன். இது நன்றி சொல்லணும்னா விக்கி அண்ணாக்கு தான் சொன்னோம், எடிட்டர் அண்ட் டைரக்டர். கொரியோகிராஃப் பண்ணதுக்கு நன்றி. வேற என்ன சொல்றது, பேச முடியல. பத்திரிக்கை யார் கல்யாணம்? வில்லன் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எங்க டீமுக்கு நன்றி. லவ் யூ டீம். முக்கியமா தனுஷ் அண்ணாக்கு நன்றி அந்த பாட்டு கொடுத்ததுக்கு. ஏஆர் ரஹ்மான். சாரி ஏஆர் ரஹ்மான் சார், சாரி. உசுரே நீங்க தான். தேங்க்யூ. பத்திரிக்கை ப்ரொடியூசர் வேற சொல்லணும்ல. சன் பிக்சர். மிகி பச்சு சன். சரி நீங்க பாருங்க, லைக் பண்ணுங்க. விட மாட்டேன். இல்ல நான் ஞாபகம் அப்பப்ப ஸ்ட்ரைக் ஆகுது, அதனால அப்படியே போடலாம். நீங்க தான் எடிட் ஆச்சுல கேட்டு. இல்ல அப்பப்ப ஸ்ட்ரைக் ஆகுது, இப்படி போன உடனே ஸ்ட்ரைக் ஆன உடனே சரி பேசிடலாம், இது பண்ணிடலாம். சரி எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஓகே.